ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட முகத்தை அழகுபடுத்துறதுக்காக நம்ம விளம்பரங்களை பார்த்து நிறைய க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதோட அழகை மேம்படுத்துறதுக்காக நம்ம இயற்கையான முறையிலையும் நம்ம நிறைய ஃபேஷியல்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணுற சில பொருட்களால் நம்மளோட முக அழகு முழுவதுமாக கெட்டு போயிடுது. ஸோ அது எந்த மாதிரியான பொருட்கள் நமக்கு தெரியாமல் அப்ளை ஆகுது, அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றப்ப தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மிஸ்டேக்கை யார் வேணால் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இனிமேல் உங்கள் ஃபேஸில் அப்ளை ஆகாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கலாம். பி இன் அவர் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷாம்பு. நம்மளோட முகமும் தலைமுடியும் வேறு திசுக்களால் ஆனது. நம்மளோட தலைமுடிக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே பவர்ஃபுல்லான பொருட்கள் தான் தேவைப்படும். அப்போ தான் நம்மளோட தலையில் படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கு, எண்ணெய் பசை இது எல்லாமே போகும். நம்மளோட முகத்துக்கு கண்டிப்பாக மைல்டான பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஷாம்பூவில் இருக்கக்கூடிய கடினமான பொருட்கள் நம்மளோட சருமத்தில் படும்போது சருமத்தில் வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்கின் நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் கூட சீக்கிரமே ட்ரை ஸ்கின்னாக மாதிரி தோலில் அரிப்பு, அதுக்கப்புறம் தோல் உரியுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் ஷாம்பூ பண்ணும்போது உங்களோட முகத்துலையோ இல்லை நம்மளோட தோல்லையோ இந்த ஷாம்பூ படாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பலரும் விரும்புகிற ஹேர் கலரிங். ஹேர் கலரிங் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் உங்களோட சருமத்தில் பட்டுச்சு அப்படின்னா சருமத்தில் அலர்ஜி ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. புருவத்துக்கும் மீசைக்கும் கலரிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட சருமத்தில் பட்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா மருதாணியை கூட நீங்கள் அரைச்சி அதை நீங்கள் டையாக பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சருமத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதை நீங்கள் தடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேர் சீரம். தலைமுடிக்கு இதை நீங்கள் பயன்படுத்தும் போது இது கண்டிப்பாக ஃபேஸில் படக்கூடாது. ஏன்னா ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்க இந்த ஹேர் சீரம் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கும். ஆனால் தப்பி தவறி நம்மளோட ஃபேஸில் பட்டுச்சு அப்படின்னா முகம் மற்றும் தோல் பகுதியில் அரிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குன்னு வேறு தனியாக ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி ஆயிரும். அதனால ஹேர் சீரம் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிட்டு உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே. நம்ம புதுசாக ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது செட் ஆகிறதுக்கு ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் அந்த ஹேர் ஸ்ப்ரேயை நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய மேக்கப்பும் அப்படியே செட் ஆகிரும் அப்படின்னு நினச்சிட்டு முகத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஸ்ப்ரேயில் ஆல்கஹால் மற்றும் லாக்வஸ் திரவம் இருக்குது. இது நம்மளோட சருமத்தில் பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கின் சீக்கிரமாக வறண்டு போக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாடி லோஷன். நம்மளோட உடலில் ஒவ்வொரு விதமான பகுதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான க்ரீம் தேவைப்படும். நம்ம உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய லோஷனை முகத்துக்கு பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா பாடி லோஷன் ரொம்ப அடர்த்தியாகவும் அதிகமான வாசனை கொண்டதாகவும் இருக்கும். இதை நம்மளோட முகத்தில் பயன்படுத்தும் போது நம்மளோட முகத்துக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மயோனைஸ். நம்மளோட தலைமுடிக்கு தாராளமாக மயோனிஸை பயன்படுத்தலாம். மயோனிஸை தப்பி தவறி கூட நம்ம முகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இதில் இருக்க அமிலம் உங்களோட முக துவாரங்களை அடைச்சிரும். அது என்னாகுது அப்படின்னா சருமத்தில் சுருக்கக்கூடிய எண்ணெய் வெளியேற முடியாமல் அது பிம்பிளாக மாறிடுது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகர். இதை முகத்துக்கு டோனராக நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. ஆப்பிள் சீடர் வினிகர் சருமத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால முகத்துக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவில் பயன்படுத்துங்க, அதிக அளவில் பயன்படுத்திடாதீங்க. அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட சருமத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும் இந்த ஆப்பிள் சீடர் வினிகர். அதனால நம்மளோட சருமம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டோனர் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபேஸுக்கு ரோஸ் வாட்டர் பயன்படுத்தினாலே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.